கும்பராசிக்காரங்க இவங்க எல்லாத்தோட கொஞ்சம் வித்தியாசமானவங்க தாங்க. புதுசா யோசிக்கிறதுல கெட்டிக்காரங்க. யாரையும் சார்ந்திருக்க விரும்ப மாட்டாங்க. சுயம்பு. இவங்க ஒரு சுயம்புன்னு சொல்லலாங்க. அதாவது யாரையும் நம்பி வாழாம தன்னை நம்பியே வாழக்கூடிய ஒரு உயர்ந்த குணங்கிறது இருக்கும். யாரோட விஷயத்திலும் பெரும்பாலும் இவங்க தலையிடுறதில்ல. அப்படி தலையிடுறதே வெறுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க இவங்களுக்காக யோசிக்கிறத விட சமுதாயத்தோட முன்னேற்றத்துக்காக யோசிக்கக்கூடியது தான் கொஞ்சம் அதிகமே சொல்லலாங்க. மனசுல அந்த பாசம் இந்த அன்பு இல்லாம அதிகமா தான் இருக்கும். ஆனா அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. வெளியில இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு இவங்க ஒரு அன்பு இல்லாதவங்க, ரொம்ப கட்டுப்பாடான மனிதர்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா அப்படி இல்லைங்க. கும்பராசிக்காரங்க பழகுன பின்னாடி தான் தரும். குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாங்க. கடுமையான உழைப்பாளி. சனி பகவான் தான் ராசிதிபதிங்கிறதால என்னதான் உழைப்பு கொடுத்தாலும் எடுத்தெடுப்புல எல்லாமே உங்களுக்கு வெற்றிங்கிறது, அதாவது ஒரு நல்ல நிலைமைங்கிறது வராது. கொஞ்சம் தாமதமா தான் இருக்கும். ஆனா அது உறுதியா நிலையா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எந்த ஒரு கஷ்டமான வேலையா இருந்தாலும் ரொம்ப பொறுமையா உறுதியோடு செஞ்சு முடிக்கக்கூடிய உங்களுக்கே சமீப காலமா ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. ஆனா எதுவா இருந்தாலும் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா கும்பராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் நிறைய விஷயங்கள் நீங்க நல்ல முறையில மாத்திக்கலாம். ஏழரச்சனை காலத்துல கடைசி கட்டத்துல இருக்கிறமே எனக்கு நிறைய பேர் பயப்பட்டுட்டு இருப்பீங்க. என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோன்னு. நீங்க அப்படி பயப்பட வேண்டிய அவசியங்கிறது நேரம் இல்லைன்னு சொல்லலாங்க. ஏன்னா கும்பராசிக்கு நீ வரக்கூடிய நாட்கள்ல நிறைய மாற்றம். ஒரு சில விஷயத்துல தான் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். பாத சனி காலமா இருக்கிறதால இந்த கால்களை அடிபடக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் கொடுக்கும். அதே மாதிரி வண்டி வாகனத்துல போறீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன விபத்துகள் எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும். மற்றபடி பாதிப்பு இல்லை. அப்படி பாக்குறப்ப கும்பராசிக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நீங்க பெற போறீங்க, எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு, எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடுகள் என்னென்ன, உங்களுக்கு உகந்த தெய்வ வழிபாடுகள் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கும்பராசிக்காரங்களுக்கு பஞ்சமஸ்தானங்கிறது பலமா இருக்குதுங்க. சுக்கரனோட அமைப்பு சிறப்பா இருக்குது. நல்ல யோகம்தான். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் அதுல முழு மூச்சோட செயல்படணும். அப்புறம் பார்த்துக்கலான்னு மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா சமீப காலமா வேலைச்சும் அதிகம்தான். உடம்பா இருக்கட்டும் மனசா இருக்கட்டும் கொஞ்சம் ஓய்வு கேட்டு கெஞ்சும். அதை நீங்க சோம்பேறித்தனமா மாத்திக்கிறது வேண்டாம். சுறுசுறுப்பா செயல்பட பாருங்க. அற்புதமான நேரம். பண வருமானத்துல எந்த தடையுமே இல்லை. குடும்ப தேவை நிறைவேறதுக்கான வாய்ப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது. தொழில முன்னேற்றத்துலயும் எந்த தடையும் இல்லைங்க. இந்த நேரம் நீங்க வழக்கம் போல உங்க வேலையில மட்டும் கொஞ்சம் முழு கவனம் கொடுத்துட்டு பாருங்க. மற்றபடி பாதிப்பு கும்பராசிக்கு இந்த நேரம் இல்லை. வேலையிலையும் திறமை சிறப்பா இருக்கும். இந்த நேரம் பல முக்கியமான முடிவுகள் எல்லாமே முக்கியமான வேலை எல்லாமே உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. அதனால அந்த வேலையில கவனம் கொடுக்க பாருங்க. பாராட்டு கிடைக்கிறதுக்கான நேரமும் இதுதான். அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான நேரமும் கும்பராசிக்கு இதுதான். அதனால எடுக்கிற வேலையில எவ்வளவுதான் வேலையா இருந்தாலும் மத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்களாவே முன்ன நின்று செஞ்சீங்கன்னா பல நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. இந்த நேரத்துல கூடவே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் எந்த ராசிக்கா இருந்தாலும் ஒரு 2 விஷயம் சிறப்பா அமைஞ்சிட்டா உங்க வாழ்க்கையில எல்லாமே சிறப்பு தான். அந்த வகையில பெரியவங்களுடைய ஆசிர்வாதமும் குல தெய்வத்தோட அனுகிரகமும் இந்த நேரம் கும்பராசிக்கு சிறப்பாவே இருக்குது. அதனால எதை பத்தியும் கவலைப்பட்டுட்டு இருக்கிறது வேண்டாம். நீங்க எடுக்கிற முயற்சியில மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. சிறப்பா இருக்குது. குடும்பத்தெல்லாம் எடுத்துக்கிட்டா நிறைய மாற்றங்க. பெரும்பாலான கும்பராசி அன்பர்களுக்கு என்னதான் அன்பு இருந்தாலும் கணவன் மனைவி உறவுங்கிறது இந்த தாமரையில தண்ணீர் மாதிரிங்க. ஒட்டியும் ஒட்டாம எங்க என்னோட வாழ்க்கை துணை என் மேல பாசம் செலுத்த மாட்டேங்கிறாங்கன்னு குறப்பட்டு இருக்கக்கூடியவங்க தான் கொஞ்சம் அதிகமா இருந்திருப்பீங்க. வாழ்க்கை துணைக்கிட்டையும் அப்படிதான். வாழ்க்கை துணையும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா அப்படி இல்லை. இது வரக்கூடிய நாட்கள்ல நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கை துணையோடைய ஆதரவு ஒரு சப்போர்ட்டுங்கிறது கும்பராசிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பாத்தீங்கன்னா இருக்குது. அந்த வகையில இந்த நேரம் சாதகம் தான். ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றங்க. குழந்தைகள் எல்லாமே ஒரு சில நேரத்துல கொஞ்சம் பிடிவாதமாவே இருந்திருப்பாங்க. எப்படிதான் குழந்தைகளை அவங்களுடைய எதிர்காலம் எப்படி நம்ம வளமாக்குறதுங்கிற ஒரு யோசனையோடய இருந்திருப்பீங்க. போதா குறைக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு விஷயத்தால தேவையில்லாத கடன் பிரச்சனை, உறவு வகையில நிறைய விரிசல், தேவையில்லாத வீண் பிழை எல்லாமே சந்திச்சுட்டு இருந்ததுனாலேயே நிறைய முயற்சி எடுக்காமலே இருந்திருப்பீங்க பயப்பட்டுக்கிட்டு. அந்த பயத்தை மட்டும் நீக்க பாருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல
நீங்கள் எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்குது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், கும்பராசிக்கு சிறப்பாக இருக்குது. அதிலும் குறிப்பாக பெண்களாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் யோசிப்பீங்க, சுயதொழில் செய்யலாமாங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். இப்போதைக்கு பெருசா முதலீடு போடாம ஒரு சின்ன ஒரு படிப்படியான வளர்ச்சியை நீங்க ஏற்படுத்திக்கலாம். ஆனா சுயதொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக தான் இருக்குது. அதிகப்படியான முதலீட்டை தவிர்த்துக்கிட்டு கொஞ்சம் செய்ய பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு சமீப காலமா பிறந்த வீட்டு வழியிலையும் சரி, புகுந்த வீட்டு வழியிலையும் சரி, கொஞ்சம் மனஸ்தாபத்தோட இருந்திருப்பீங்கல்ல, அது எல்லாமே மாறுது. சகோதர உறவு, சொந்த பந்தம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கிறது ஒண்ணு இல்லாம இருக்கிறது ஒண்ணு தாங்க இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மாறுன்னு சொல்லலாங்க. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உதவிங்கிறது, ஒரு பணம் சம்மந்தப்பட்ட உதவிங்கிறது கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரியான பிரோஜனங்கிறது பெரும்பாலும் இல்லை. ஆனால் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வழியில் பாதிப்பும் இல்லைங்கிறதா உங்களுக்கு இந்த நேரம் நன்மையே. சமீப காலமாக சொந்த பந்த வழியில் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரங்க நீங்கள் நல்லதை நினச்சி போயிருந்தீங்கன்னா கூட அது வீண் பழியாக உங்கள் மேலே வந்து விழுந்திருக்கும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்கிறது புரிஞ்சுக்காமலே உங்கள் மேலே வீண் பழி சுமத்திருப்பாங்க. உங்கள் மனசில் இருக்கிறத புரிஞ்சிக்காம நிறைய விஷயங்கள் பாதிப்பு கொஞ்சம் கொடுத்துருக்கோம். அதே ஒரு வெறுப்பான உணர்வோடு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. முன்னாடி இருந்த விஷயத்துலேருந்து இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய மாற்றம் காத்திருக்குது. சொந்த பந்த வழியிலையும் சரி, நண்பர்கள் வழியிலையும் சரி, குடும்ப உறவு வழியிலையும் சரி. அந்த ஒரு விஷயம்தான், காசு பணம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது பெருசு இல்லை. இந்த சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் தரக்கூடிய போராட்டத்தை தாங்கிக்க முடியாது. நிறைய விஷயங்கள் பெரும்பாலும் மன ரீதியான ஒரு குழப்பத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கும், பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கோம். அது எல்லாமே இந்த நேரத்தில் படிப்படியாக நீங்குது. மன அழுத்தம் பார்த்தீங்கன்னா அது படிப்படியாக நீங்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது. ஆனால் உடல் ஆரோக்கிய விஷயத்துல இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணுங்க. வேலையாக அந்த சாப்பாட்டில் உப்பு அதிகமாக நீங்கள் சேர்த்திக்கிறத கொஞ்சம் குறைக்க பாருங்க. உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. உடலை நீரேற்றம் வச்சிருக்குங்கிறதுக்காக இந்த குளிர்ச்சியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது வேண்டாம். இந்த சளி, காய்ச்சல் மாதிரியான பாதிப்பு கொஞ்சம் தரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பல்வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கால்கள் அடிபடுற மாதிரியான பிரச்சனை எல்லாமே நேரம் கொஞ்சம் கொடுக்கும். அதனால அந்த வகையில் எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுத்துக்க பாருங்க. மற்றபடி இந்த நேரம் ஆதரவு சிறப்பாக இருக்குது. வேலையில் கோவில் வழிபாடு எல்லாமே செய்யறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புங்க. ஆசைப்பட்ட கோவில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் சிறப்பாக இருக்குது. குழந்தைகளுக்காக இந்த நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது. அதுவும் திருமணமாக இருக்கக்கூடியவங்களா இருந்தால் இந்த நேரம் கருத்தரிக்கிறதுக்கான கிரகநிலை ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. விரைவிலேயே வீட்டுக்கு வாரிசு வரக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு உண்டாகும். அதே சமயத்தில் வாக்குஸ்தானத்தில் சனி செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பேசணும். பேசுகிற பேச்சு எல்லாமே ஏற்கனவே நீங்கள் சும்மா ஒரு விஷயத்த சொன்னாலே தேவையில்லாத வீண்படி சமத்தக்கூடிய அமைப்பு சுற்றி இருக்கக்கூடிய வழியில் நிறையவே இருக்குது. அது இந்த நேரத்தில் போதா குறைக்கி மனசில் இருக்கிறத பேசுகிறங்கிற பேரில், அதாவது வெளிப்படையாக பேசுகிறங்கிற பேரில் ஏதாவது ஒன்று பேசிட்டு வருத்தப்படாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி எடுக்கிற முயற்சிலையும் அப்படிதான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாக்கு கொடுக்குறது வேண்டாங்க. வாக்கெல்லாம் கொடுத்துட்டா அந்த நேரம் கொஞ்சம் காப்பாற்ற முடியாது. அதுவே உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்துட்டோம். ஒரு வாக்கை கொடுத்துட்டோமே, அது எப்படி காப்பாற்ற போகிறோமோ தெரியலேங்கிற ஒரு மன உளைச்சல் ஒரு பக்கம் எந்த வேலையும் செய்ய விடாது. அதனால வாக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. இந்த நேரம் கும்பராசி அன்பர்கள் தொடர்ந்து நீங்க இந்த வழிபாடுகள் எல்லாமே செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். முக்கியமா சனிக்கிழமை நாட்கள்ல சனி பகவான் வழிபாடு, அனுமன் வழிபாடு, இது எந்த காலத்துக்கும் மறந்துடாதீங்க. இந்த வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க, சிறப்பா இருக்குது. அதே மாதிரி இந்த மாசத்துல, இந்த ஏப்ரல் மாசத்துல பொறுத்த வரைக்குமே செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல அனுமன் வழிபாடை நீங்க வழக்கமா நீங்க செஞ்சுக்கிட்டு வர்றது நல்லதுங்க. ஏன்னா பொசுக்குன்னு இந்த நேரம் கொஞ்சம் கோவம் வரும் கும்பராசிக்கு. இந்த கோவத்தை குறைக்கணும்னா, மனசுல ஒரு அமைதி வேணும்னா, குடும்பத்துல அமைதி வேணும்னா, செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நீங்க அனுமன் வழிபாடு செஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். குல தெய்வ வழிபாடு இந்த மாதம் முழுவதுமே தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த நேரம் குலதெய்வ வழிபாடு ஏன் முக்கியம்னா, எந்த விஷயமா இருந்தாலும் அதை தடையில்லாம நடக்கணும்னா, பண வரவு நல்லபடியா இருக்கணும்னா இந்த குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. கூடவே உங்க ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யறது. ஒரு செல்வம் நல்லா வேணும், பயணம் போகக்கூடிய வாய்ப்புல பயணங்கள் நல்லபடியாக அமையணும், எந்த வித பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா, காவல் தெய்வம், இந்த முனீஸ்வரன் மாதிரி காவல் தெய்வம், ஊர் காவல் தெய்வத்தை இந்த நேரம் கும்பராசி அன்றவர்கள் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை இந்த நேரம் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகம், வியாபாரம், வளர்ச்சி சிறப்பு. மற்றவங்க சொல்கிறாங்க, ஒரு புத்திமதி சொல்கிறாங்க, ஆலோசனை சொல்கிறாங்கன்னு மட்டும் அந்த பேச்சு கேட்டு செயல்பட வேண்டாம். உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை கொஞ்சம் செய்ய பாருங்க. குடும்ப வாழ்க்கையில் சிறப்பு தான். கொஞ்சம் சின்ன சின்ன மனசாபம் வந்தாலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் வழியில் நல்ல மாற்றம், பெண்களுக்கும் நல்ல மாற்றம், எந்த காரியமாக இருந்தாலும் லாபமும் முடியும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. பண வரவு தாராளமாக இருக்கும். தேவையான விஷயம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரமும் சிறப்பாக இருக்குது. வேலையில் கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு அதிகமாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும்.
இருக்கும். அதே மாதிரி இந்த எந்திரங்களை பயன்படுத்துறப்ப, வேலை செய்யற இடத்துல எந்திரங்களை பயன்படுத்துறப்ப கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. மற்றபடி சிறப்பு தாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்திலையும் சரி, தொழிலையும் சரி, வியாபாரத்திலும் சரி நல்ல மாற்றம். கணவன் மனைவிக்கிடையே மனசாபம் இருந்துச்சுல, அது அப்படியே மாறுது. ஒற்றுமை சிறப்பா இருக்குது. இந்த நேரம் நீங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் கொடுத்துக்கணும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது, குடும்ப உறுப்பினர்கள், குழந்தைகள் உங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள். மனசுக்கு ஆறுதலை தரும். தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது. எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்குது. ஆயுள் ஆரோக்கியத்துல எந்த குறையுமே இல்லை. சிறப்பான பலன் தான். கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பு உடல் நலத்துல மட்டும் கொடுக்கும். அதுல மட்டும் கவனமா இருக்க பாருங்க. அதே மாதிரி இந்த நேரத்துல சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த நேரத்துல ஓரளவுக்கு பரவாயில்லதான். அவிட்டம் நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் வாக்குல கவனம் கொடுக்கணுங்க. பேசுற பேச்சுல கவனம் கொடுக்கணும். மற்றபடி தொழில் வியாபாரம் எல்லாமே ஒரு அனுகூலமான பலன் காத்திருக்குது. பயணங்கள் அதிகமா கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் பயணத்தை குறைச்சிக்கங்க. பொருட்களை உங்க உடைமைகளை கொஞ்சம் பத்திரமா வச்சிருக்க பாருங்க. எங்கேயாவது போறீங்க வரீங்கன்னா உடைமைகளை பத்திரப்படுத்திக்கிறது நல்லதுதான். மற்றபடி உங்களுக்கு சிறப்புங்க. பண வருமானம் சிறப்பா இருக்குது. ஆயுள் ஆரோக்கியத்துல எந்த தொந்தரவும் இல்லை. காரிய தடை நீங்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு இந்த நேரம் ஒரு சிறப்பான பலனை சொல்லலாங்க. முக்கியமா கும்பராசிக்கு இந்த வழிபாடுகளுக்கு எல்லாம் கூடவே பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு பக்கத்துல எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் வாரம் ஒரு தீபத்தை போட்டு தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.